ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணங்கோயில் தேரோட்டம் இல்லை, நம்ம போகாமல தேரோட்டம் பார்க்க கிளம்பியாச்சுங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. நான் போக கரெக்டாக அந்த தேர் இருக்க டைம் போயாச்சு. போனோடனே சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை குதிரையில் வந்துருந்துங்க. குதிரையில் வந்து அர்ஜுனரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணரும் அப்படி ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செண்டை மேளத்தோடு அப்படி தேர் இருக்க ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. அப்படி தேர் வர்றது அழகாக பாருங்களேன், அப்படி அசைஞ்சு ஆடி அசைஞ்சு வர்றது அழகாக பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். அதேமாரி நம்ம தேரோட அலங்காரம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த அளவுக்கு மக்கள் பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லி அப்படி தேர் அப்படி எடுத்துகிட்டு வருது. அது அப்படி ஆடி அசைஞ்சு தேர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்து. அப்படியே நாங்களும் அப்படியே தேர் அப்படியே அந்த தெருவை சுற்றி வரும்போது நாங்கள் வந்து நல்ல கூட்டமாக இருந்தால் நாங்கள் சரி அந்த சைடு கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லி அந்த பக்கம் போயிட்டோம் பார்த்துக்கோங்க. அங்கே போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி இருந்தப்போ இந்த சைடு தேர் வந்துட்டுங்க. அப்போ நல்ல வெயிலாக இருக்கனால இந்த காலெல்லாம் சுடாமல் இருக்க, தேர் இருக்கவங்களுக்கு காலெல்லாம் சுடாமல் இருக்க இப்படி தண்ணி நனைச்சிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த சூடு நம்மளுக்கு தெரிய இல்லை, காலெல்லாம் அந்த சூடு நம்மளுக்கு தெரிய இல்லை. அப்படி தேர் எடுத்துகிட்டு அப்படி வந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து தேர் நிலம் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டுங்க. வந்து அங்கே வரும்போது எல்லாருக்கும் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. எல்லோரும் கை தட்டி விசில் அடித்து அப்படி ஒரு ஆனந்தம் மனசுக்கு. நம்ம தேரங்க அந்த கரெக்டாக ஒரு 11:45 ஆகும்போது கரெக்டாக தேர் நின்றுக்கிட்டுங்க. எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா தேர் நிற்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூட்டம் உள்ளே போகவே முடியலை, நல்ல கூட்டமாக இருந்து தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு அப்போ நாங்கள் என்னகிட்ட நான் சரி கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் தேரை தொட்டு கும்பிடலாம் அப்படி சொல்லி நான் அப்படி பின்னாடி வந்துட்டேங்க. எல்லோரும் குழந்தைங்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா, அப்படி எல்லோரும் பின்னாடி இப்படி நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப போய் தேரெல்லாம் தொட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அப்படி கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஜூஸு மோர் தண்ணி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாங்கி குடித்தாங்க, நாங்களும் வாங்கியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி வரத வழியில் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் உண்டு. எல்லோரும் தேர் திருவிழா பார்க்க வரதவங்க எல்லாம் பசியோடு போகக்கூடாது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலேருந்து இன்றைக்கி அன்னதானம் உண்டு. சாம்பார் சாதமும் அச்சாரம் தான் கொடுத்தேன். நாங்களும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.